வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தொகுதிகளில் களமிறங்க திமுக முடிவு பண்ணியிருக்கு. எந்தெந்த தொகுதிகளை இழக்கப் போகிறது காங்கிரஸ்? காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் யார் யாருக்கெல்லாம் சிக்கல்? திமுகவோட பிளான் என்ன? இந்த வீடியோல பார்க்கலாம். Hi everyone, this is ஆர்வி சரண்யா. முதலாவதா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1996 திமுக இங்க ஜெயிச்சது. 2001 இங்க தோத்து போயிட்டாங்க. அதனால தொடர்ந்து கூட்டணி கட்சிக்கு தான் இந்த தொகுதியை ஒதுக்கீடு பண்றாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது, திமுக தங்களுடைய வேட்பாளரை களமிறக்கணும் அப்படிங்கிறது இந்த தொகுதி நிர்வாகிகளோட தொடர் கோரிக்கையா இருக்கு. குறிப்பா 2021 காங்கிரஸ்க்கு இந்த தொகுதியை கொடுக்க ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதனையும் மீறிதான் காங்கிரஸ்க்கு திமுக தலைமை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸ் சார்பா செல்வ பெருந்தகை போட்டியிட்டு 11,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க திமுக வேட்பாளர் யாரை களமிறக்கினாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த தொகுதியை தயார் பண்ணி வச்சிருக்கோம். அதனால வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில திமுக தங்களுடைய வேட்பாளரை தான் களமிறக்கணும் அப்படிங்கிறது இந்த தொகுதி திமுக நிர்வாகிகளோட கோரிக்கையா இருக்கு. இது பத்தி உடன்பிறப்பை வா அப்படிங்கிற தலைப்புல ஸ்டாலின் தொகுதி வாரியா நிர்வாகிகளை சந்திக்கும் போது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக நிர்வாகிகளும் ஸ்டாலின் கிட்ட இந்த கோரிக்கையை நேரடியாக முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ரிப்போர்ட்டையும் ஸ்டாலின் கிட்ட அவங்க கொடுத்திருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு, திமுக பலம் பலவீனம் என்ன, கூட்டணி கட்சியை நிறுத்தினா என்ன ஆகும், திமுகவை தங்களோட வேட்பாளரை நிறுத்தினா அதோட முடிவு என்னவாகும் அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் அவங்களுடைய தரப்பு கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில திமுகவை தங்களுடைய வேட்பாளரை களமிறக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப செல்வ பெருந்தகை இந்த தொகுதியில போட்டியிடுவாரு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. சென்னையில ஏதாவது ஒரு தொகுதியை அவர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட திமுக பொறுத்த வரைக்கும் சென்னையில எந்த தொகுதியும் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்காது. எனவே செல்வ பெருந்தகை பூந்தமல்லியில போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பூந்தமல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு ஓரளவு செல்வாக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம 2016, 2021 தொடர்ந்து திமுக அங்க ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த முறை கூட்டணி கட்சிக்கு அந்த தொகுதியை ஒதுக்கீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கோவை தெற்கு. கோவை மாவட்டத்துல 10 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இந்த 10லையும் நாம ஜெயிக்கணும் அப்படிங்கறதான் திமுக தலைமையோட உத்தரவு. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்டாவே எடுத்து பண்றதுனால திமுக தங்களுடைய வேட்பாளர்கள் தேர்வுல ரொம்ப கவனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கோவை தெற்கு, தொண்டாமுத்தூர் இதுல கூடுதல் கவனம் செலுத்துறதா சொல்லப்படுது. காரணம், கோவை தெற்குல தொடர்ந்து அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்குது. தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணியோட தொகுதி அப்படிங்கிறதுனால அதுலயும் கூடுதல் கவனம் செலுத்துறாங்க. கோவை தெற்கை பொறுத்த வரைக்கும் 3 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கு. 2011, 16, 21. 2011 அதிமுக, 2016 அதிமுக, 2021 அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாஜக அங்க போட்டியிட்டது. பாஜக சார்பா வானதி சீனிவாசன் களமிறங்கி 1700 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சார். 2ஆம் இடத்துலயாவது திமுக கூட்டணி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 2ஆம் இடத்துல கமல்ஹாசன் வந்தாரு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன சொன்னாங்கன்னா, கோவை தெற்க திமுகவுக்கு தான் ஒதுக்கணும் அப்படிங்கிறது இந்த தொகுதி நிர்வாகிகளோட கோரிக்கையா இருந்தது. ஆனா கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குனதுனால பெரிய அதிருப்தியில இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரசும் பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணல, தீவிரமா பிரச்சாரம் பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் திமுக நிர்வாகிகள் அப்ப முன் வச்சாங்க. அதனால அந்த அதிருப்தியில திமுகவினர் பலர் கமல்ஹாசனுக்கு வாக்களிச்சதுனால அவர் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. கோவை தெற்குல திமுக கூட்டணி 3ஆம் இடத்துக்கு போக இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையும் கோவை தெற்குல பாஜக களமிறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே பாஜகவுக்கு போட்டியா திமுகவை தங்களுடைய வேட்பாளரை கோவை தெற்குல களமிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் ஈரோடு கிழக்கு. ஈரோடு கிழக்கு 2011 இருந்து சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாலும் இதுவரை 5 தேர்தலை சந்திச்சிருக்கு. 2011 சட்டமன்ற தேர்தல், 2016, 2021, 2023 இடைத்தேர்தல், 2025 இடைத்தேர்தல் அப்படின்னு 5 தேர்தலை சந்திச்சிருக்கு. 2011 தேமுதிக, 2016 அதிமுக, 2021 காங்கிரஸ், 2023 2023 இடைத்தேர்தலையும் காங்கிரஸ் தான் அங்க ஜெயிச்சது. 2025 திமுக அங்க போட்டியிட்டது. 2021 ஈவிகேஎஸ் இளங்கோவன் மகன் திருமகன் ஈவேரா அங்க போட்டியிட்டாரு. அவர் உயிரிழந்ததுனால 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை சந்திச்சது. அப்ப ஈவிகேஎஸ் இளங்கோவன் களமிறக்கப்பட்டாரு. அவர் அடுத்து உடல்நல குறைவு காரணமா உயிரிழந்ததுனால மறுபடியும் அந்த தொகுதி இடைத்தேர்தலை சந்திச்சது. இந்த முறை காங்கிரஸ் சார்பா யாரு வேட்பாளரா களமிறக்கப்பட போறாங்க அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. ஆனா திடீர்னு திமுக தங்களோட வேட்பாளரை களமிறக்கிட்டு, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஈவிகேஎஸ் இளங்கோவன் மனைவி வரலட்சுமிய வேட்பாளரை களமிறக்க அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க போட்டியிட விருப்பம் தெரிவிக்காதனால திமுக தங்களோட வேட்பாளரை களமிறக்கிட்டு அப்படின்னாங்க. இன்னொரு காரணம் என்னன்னா, தொடர்ந்து ஈரோடு கிழக்குல காங்கிரஸ்க்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதை விட முக்கியமா 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. எனவே அதுக்கு ஒரு வருடம் முன்பாக நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல்ல ஆளும் கட்சியோட பலத்தை நிரூபிக்கணும். ஆளும் கட்சி மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கக்கூடிய நிலையில அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி அமையணும்
அப்படிங்கிற நோக்கத்துல தான் திமுக தங்களோட வேட்பாளரை களமிறக்குனது. 2011 தேமுதிக சார்பா சந்திரகுமார் போட்டியிட்டு ஜெயிச்சார். 2025 திமுக அவருக்கே தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை மறுபடியும் திமுக தான் களமிறங்கும், சந்திரகுமார் களமிறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் வேளச்சேரி தொகுதி மறுசீரமைப்பு பண்ணும்போது இந்த தொகுதி உருவாக்கப்பட்டது. சென்னையில ஒரே ஒரு தொகுதியை காங்கிரஸ்க்கு திமுக தலைமை கொடுத்தது, அதுதான் வேளச்சேரி. 2021 காங்கிரஸ்க்கு 25 தொகுதிகள் கொடுத்தாங்க. 21 தொகுதிகளோட வேட்பாளர்களை காங்கிரஸ் மேலிடம் அறிவிச்சது. 4 வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தாமதமானது. அதுல ஒரு தொகுதி வேளச்சேரி. எனவே வேளச்சேரியில யார வேட்பாளரா காங்கிரஸ் களமிறக்க போகுது அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. இந்த நிலையில JM அருண் மகன் ஹசன் மௌலானாவுக்கு காங்கிரஸ் மேலிடம் வாய்ப்பு கொடுத்தது. அவரை வேட்பாளரா தேர்வு செய்யும் போதே ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. சிறுபான்மையினர் வாக்குகளை பெரிய அளவில் இந்த தொகுதியில இல்லாத நிலையில எதுக்காக இவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற விமர்சனத்தை திமுகவினர் முன் வச்சாங்க. ஹசன் மௌலானாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுல திமுக தலைமைக்கு பெரிய அளவில் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கார் அப்படிங்கிற புகார் அவர் மேல இருக்கு. திமுகவினருக்கும் அவருக்குமான இடைவெளி கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்படியான விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கப்படுது. இப்படியான தொடர் விமர்சனங்களால வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வேளச்சேரி தொகுதியில திமுகவை களமிறங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. 1996 பிறகு திமுக இங்க ஜெயிக்கவே இல்லை. 2001 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக தான். 2016 5000 வாக்கு வித்தியாசத்துல திமுக தோத்து போனதுனால 2021 கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. 2021 காங்கிரஸ் தான் இங்க போட்டியிட்டது. ஆனா 12000 வாக்கு வித்தியாசத்துல காங்கிரஸ் தோத்து போயிட்டு, ஒருவேளை திமுகவை இங்க களமிறங்கியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு அந்த தொகுதி நிர்வாகிகள் தங்களோட குமுறலை அந்த டைம் வெளிப்படுத்தினாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சில தொகுதி ரொம்ப டஃபா இருக்கு. அதுல ஒரு தொகுதி தான் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. அதனால இந்த தொகுதியோட கள நிலவரம் என்ன, திமுக தங்களோட வேட்பாளரை களமிறக்கினா ஜெயிக்கலாமா, பலம் என்ன, பலவீனம் என்ன, எதிர்கட்சிகளோட செயல்பாடு இந்த தொகுதியில எப்படி இருக்கு, இப்படியான ரிப்போர்ட்லாம் எடுத்திருக்காங்க. இந்த அடிப்படையில திமுக தங்களோட வேட்பாளரை களமிறக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே இதுக்கு பொறுப்பாளரா அமைச்சர் சக்கரபாணியை திமுக தலைமை நியமனம் பண்ணியிருக்கு. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில திமுக இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் தென்காசி சட்டமன்ற தொகுதி. காங்கிரஸ் வாக்கு வங்கி இங்க அதிகமாவே இருக்கு. சொல்லப்போனா காங்கிரஸ் ஆதிக்கம் இருக்கக்கூடிய தொகுதி தான் தென்காசி சட்டமன்ற தொகுதி. 2016 2021 இந்த தொகுதியை காங்கிரஸ்க்கு தான் திமுக தலைமை ஒதுக்குனது. 2021 370 வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் சார்பா போட்டியிட்ட பழனி நாடார் ஜெயிச்சார். சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல தான் அவர் ஜெயிச்சார். அப்படிங்கிறதுனால இந்த முறை அவருக்கு காங்கிரஸ் வாய்ப்பு தருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. திமுகவே இந்த தொகுதியை காங்கிரஸ்க்கு விட்டு கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா திமுகவிலேயே இந்த தொகுதியில போட்டியிட ஒரு சிலர் விருப்பம் தெரிவிக்கிறதுனால இந்த முறை திமுக இங்க களமிறங்க வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் திருவாடனை தொகுதி. இதுவும் காங்கிரஸ் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. 2011 இங்க திமுக போட்டியிட்டு ஜெயிச்சது. 2016 மறுபடியும் திமுகவை களமிறங்கிடுது. ஆனா தோத்து போயிட்டதுனால 2021 காங்கிரஸ்க்கு இந்த தொகுதியை ஒதுக்கீடு பண்ணாங்க. இந்த தொகுதியில 5 முறை காங்கிரஸ் சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் KR ராமசாமி. 2011 தொகுதி மறுசீரமைப்பு பண்ணும்போது இந்த தொகுதி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்ததுனால அவர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதிக்கு மாறிட்டாரு KR ராமசாமி. அதனால திமுக 2011-16 இந்த தொகுதியில போட்டியிட்டது. எனவே 2021 இந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குனதுனால KR ராமசாமி தன்னோட மகன் RM கருமாணிக்கத்தை களமிறக்கினார். 2021 திருவாடானை தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது, திமுக வேட்பாளரை களமிறக்கணும் அப்படின்னு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பலத்த போட்டி இருந்தது. ஆனா KR ராமசாமி தன்னோட மகனுக்கு இங்க சீட் வாங்கி கொடுத்துட்டாரு. ஏறக்குறைய 13000 வாக்கு வித்தியாசத்துல கருமாணிக்கம் ஜெயிச்சிருந்தாரு. இவருடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் அமமுக அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஏன்னா அமமுக 32000 வாக்குகள் வாங்கியிருந்தது. அதிமுகவோட பெருவாரியான வாக்குகளை அமமுக பிரிச்சதுனாலதான் ரொம்ப ஈஸியா கருமாணிக்கம் இந்த தொகுதியில ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில நிச்சயமா அமமுகவும் இருக்கும். அப்படிங்கும்போது போட்டி கடுமையா இருக்கும். எனவே இந்த போட்டியை சமாளிக்கணும் அப்படின்னா திமுக தங்களோட வேட்பாளரை களமிறக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையா இருக்கு. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திருவாடானை தொகுதியில திமுக தங்களோட வேட்பாளரை களமிறக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. தொடர்ந்து காங்கிரஸ்க்கு தான் இந்த தொகுதியை கொடுத்திருக்காங்க. 1996 பிறகு திமுக இங்க ஜெயிக்கவே இல்லை. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸோட மூத்த நிர்வாகி ஊர்வசி செல்வராஜோட மகன் அமிர்தராஜ் இங்க போட்டியிட்டு ஜெயிச்சாரு. ஆனா அவருடைய செயல்பாடுகள்ல திருப்தி இல்ல அப்படின்னு உள்ளூர் திமுக நிர்வாகிகளே புகார் சொல்றதுனால இந்த முறை காங்கிரஸ்க்கு திமுக தலைமை இந்த தொகுதியை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. எனவே காங்கிரஸோட ஒரு சில தொகுதிகள்ல இந்த முறை திமுக நிக்க போகுது அப்படிங்கிற செய்தி வரும்போது அதுல கண்டிப்பா ஸ்ரீவைகுண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸோட இந்த 8 தொகுதிகளை தாண்டி திமுக வேற என்னென்ன தொகுதிகளை தேர்வு பண்ணி வச்சிருக்கு, இதுக்கு மாற்றா எந்தெந்த தொகுதிகளை காங்கிரஸ்க்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.